ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஒரு வித்தியாசமான படத்த தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உண்மையிலே ஒரு செம்மையான ஒரு வித்தியாசமான ஒரு படம். இந்த படத்தோட கதைக்களமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிஃபரண்டான ஒரு கதைக்களம்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தோக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அ சைனீஸ் ஃபிலிம் இது. இது ஒரு காமெடி ஹாரர் மூவி. அதனால என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க வயிறு குலுங்க குலுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு பேய் படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பனிங் சீன்ல ஒரு ஒரு பெரிய ஹோட்டலு. அந்த ஹோட்டல்ல ஒரு பர்ட்டிகுலர் ரூம மட்டும் நமக்கு காமிக்கிறாங்க. அதுல ஒரு கெஸ்ட் ஒருத்தர் உள்ள வராங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு லைட்லாம் ஆஃப் ஆகுது. கதவுல அப்படியே பயங்கரமா சத்தம் கேட்குது. என்னடான்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பீரோல இருந்து ஒரு பேய் அப்படியே தொங்குது கொடூரமான முறையில. இத பார்த்து அந்த ரூம்ல இருந்த வெளியில தெறிச்சு ஓடிடுறாப்புல. ஆ இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே கை தட்டுறாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. இந்த சம்பவங்கள் எல்லாமே யாரு பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா, பேய் உலகம். பேய் உலகத்துல இந்த சம்பவம் என்னன்னா லைவா போயிட்டு இருக்கு. பயமுறுத்தின பேய்க்கு பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயமுறுத்துனதுக்கான அவார்ட குடுக்குறாய்ங்க. என்னடா இது ஓப்பனிங்கே மிரட்டி விட்டியேங்கிற மாரி ஒரு செம்மையான கதைக்களத்தோட ஆரம்பிக்குது. அப்ப இந்த பயமுறுத்துச்சு பார்த்தீங்களா பேய், அந்த பேய்க்கு பேர் ஜெசிகா. இதோட தலைவர் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கேத்தரின். அவங்க தலைமையில தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வேலையெல்லாம் பயமுறுத்துற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஜெசிகா என்ன பண்ணிருது, இந்த பேய் அவார்டு வாங்கின உடனே கூட இருந்த கேத்தரினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். என்ன அப்புட்ன்னா, நம்மளோட இருந்து இந்த பொண்ணு என்ன அப்புட்ன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருச்சே அப்படின்னு சொல்லி இந்த கேத்தரின் பேய்க்கு ரொம்பவே வருத்தம். அப்ப இப்படி ஒரு தருணத்துல ஜெசிகாவ பார்த்தீங்க அப்புட்ன்னா, பேய் உலகத்துல கொண்டாடுறாய்ங்க. நீங்க தான் என்ன அப்புட்ன்னு கேட்டீங்க அப்புட்ன்னா, கீழ உள்ள மக்கள பயமுறுத்துறதுல நீங்க தான் மிகப்பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாய்ங்க. இந்த ஜெசிகா பொண்ணுக்கு நெறைய ஆஃபர்ஸ் குமியுது பேய் உலகத்துல. அப்ப இப்படி ஒரு தருணத்துல என்ன ஆகுது அப்படின்னா, கேத்தரினுக்கு செம காண்டா இருக்கு. கேத்தரினோட லவ்வருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, செம காண்டா இருக்கு. நம்மனால ஒண்ணும் பண்ண முடியலேன்னு. இப்படி ஒரு தருணத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, புதுசா ஒரு பேய் செத்து வருது. அந்த பேய்க்கு பேர் ரூர்கி. அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு பெரிய ஆடிஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்கிறப்ப, கேத்தரின் சொல்லுது, இந்த மாரி இப்படி இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்ப ரூர்கியும் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஆடிஷன்ல கலந்துக்குது. நீ எப்படிம்மா செத்தேன்னு கேட்டா, அது இப்படியே முழிக்குது திருதிருன்னு. செத்தது கூட தெரியாம, இது வந்துருச்சு செத்து. இதுக்கப்புறம் தான் இந்த ரூர்கி பேய்க்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இந்த மாரி ஆடிஷன்ல ஜெயித்து 30 நாளைக்குள்ள ஜெயிக்கணும். அப்படி 30 நாளைக்குள்ள ஜெயிக்கல அப்படின்னா, இவங்க இந்த பேய் உலகத்திலே இருக்கிற தகுதியானவங்க இல்ல அப்படிங்கிற மாரி, இந்த உலகத்துல இருந்து இவைங்கள விரட்டி விட்டுருவாய்ங்க. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு ரூர்கிக்கு வருது. இதுக்கப்புறம் இந்த ரூர்கி நம்ம கேத்ரின் எப்படியாவது நம்ம ஜெசிகா பேய தோற்கடிக்கணும்னு சொல்லி வெறியில இருக்கிறப்ப, இந்த ரூர்கி பேய் கேத்ரின் டீமோட சேர்ந்துருது. இதுக்கப்புறம் இவைங்க ரூர்கிய வச்சு பல முயற்சி எடுக்குறாய்ங்க. எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. ஆனா, கடைசியில ரூர்க்கிக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாரி கிளிச்சஸ் மாரி ஏற்படுது. இந்த கிளிச்சஸ் தான் இந்த 30 நாளைக்குள்ள இது எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்குது. இதுக்கப்புறம் இந்த ரூர்க்கி பேயி ஜெயிச்சு பேய் உலகத்திலே இருந்துச்சா? இல்ல அப்படின்னா பேய் உலகத்த விட்டே விரட்டி விட்டாய்ங்களா? அப்படிங்கிறதுக்கான கதை தான் இந்த படம். இந்த படத்த என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு செம்மையான ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் மூவி. செம காமெடி படங்க. இந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டா, டெட் டேலண்ட் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு படம் தான் இது. செம்மையான ஒரு படம். இதுல நீங்க மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு கதைய திங்க் பண்ணதே என்ன அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய விஷயம். இது எவனுமே இதுவரைக்கும் எடுக்காத ஒரு சப்ஜெக்ட். அத காமெடி கலந்து சொல்லியிருக்கிற விதத்துல செம்மையான இது பிரசன்டேஷன்ல குடுத்து ஜெயிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அந்த மாரி இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஸ்லோவா தான் போற மாரி இருக்கும். ஆனா போக போக பார்த்தீங்க அப்படின்னா, செம்மையா ஜாலியா இருக்கும். அதுல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆடிஷன்ல செலக்ட் பண்ற விதம்னா வேற மாரி இருக்கும். அதுவும் இப்ப பர்ட்டிகுலரா பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி நெனைக்கிறப்ப,
ரூர்க்கி வந்து ஒரு 3 பேத்த பயமுறுத்துவாய்ங்க. அதெல்லாம் வேற லெவல் சம்பவமா இருக்கும். அதே மாரி லிஃப்ட்டுக்குள்ள ஒரு சம்பவம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா வந்து விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. ஏன்னா சொன்னா ரிவைல் ஆயிரும். ஸோ மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து என்னன்னா ஃபேமிலியோட சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு காமெடி ஹாரர் மூவி. இந்த படத்த நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்கள சந்திக்கிறேன். என்னோட சேனல இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.